ஏன் இவன் ஒளிஞ்சுக்கிட்டு மேகாவை பார்த்துட்டு இருக்கான்? மேடம், டாக்டர் உங்க 2 பேரையும் உள்ள வர சொன்னாங்க. வா மேகா போலாம். Yes, Mr. Mohan. Come and take your seat. குட் மார்னிங் டாக்டர். Good morning. Mr. Mohan, உங்க வைஃபை நான் தரவா செக் பண்ணிட்டேன். உடனடியா நீங்க முக்கியமா ஒரு வேலை செய்ய வேண்டியிருக்கு. சொல்லுங்க டாக்டர். பக்கத்துல இருக்கிற ஸ்வீட் ஸ்டாலுக்கு போய் நிறைய ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க உங்க கையால. எதுக்கு டாக்டர்? எஸ், உங்க வைஃப் கர்ப்பமா இருக்காங்க. ஒரு குழந்தைக்கு நீங்க அப்பாவாக போறீங்க. என்ன ஹாப்பி தானே? One minute. Hello. எங்க கிட்ட இருந்து இப்படி ஒரு ட்விஸ்ட் நீ எதிர்பார்க்கல ஏசிபி. யார் நீங்க? சொல்றேன். அதுக்கு முன்னாடி உன்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து பேக் பண்ணி அவர்கிட்ட கொடு. என்ன என்ன பாக்குற? போலீஸ்காரன் வீட்டுக்குள்ளேயே வந்து இவ்வளவு தைரியமா ஒரு பொம்பளை கொஞ்சம் கூட பயப்படாம என்ன துப்பாக்கி முனையில மிரட்டிட்டு இருக்க. மாட்டோம் உங்க இது என்ன ஆகும் தெரியுமா? துப்பாக்கி முனையில இருக்கும்போது கூட டைலாக் டெலிவரி இதோ பாருடா. இதுதான்டா போலீஸ் ஸ்டைல்ல பேசுறிய. அப்படின்னா உனக்கு என்ன பார்த்து பயம் வரல, கரெக்டா? இந்த பார், நீ வச்சிருக்க துப்பாக்கி தட்டி வரதுக்கு எனக்கு 5 செகண்ட் போதும். ஆனா உன் பிளான் என்னன்னு தெரியாம நான் ஆக்ஷன் எடுக்க விரும்பல. ஓஹோ, அப்ப புலி பாயறதுக்கு தான் பதுங்கி இருக்கா? நான் கூட பணம் கொடுக்கறதுக்கு தான் பதுங்கி இருக்குன்னு தப்பு கணக்கு போட்டேன். ஹலோ ஹலோ, மலர்குடி ஹாஸ்பிட்டல். நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்? நான் டாக்டர் ஜனனி பேசுறேன். டாக்டர் தாமரை கிட்ட கனெக்ட் பண்றீங்களா? சாரி மேடம், அவங்க வீட்டுக்கார் கரண்ட் ஷாக் அடிச்சு வீட்ல விழுந்துட்டாரு நியூஸ் கிடைச்சு இப்பதான் வீட்டுக்கு போயிருக்காங்க. ஓஹோ, சாரி அண்ட் தேங்க் யூ. ஓகே மேம். சும்மா காட்டி டாக்டர் ஜனனின்னு போய் சொன்ன. அப்பதானே உண்மையான ரீசனை சொல்வாங்க. உனக்கும் ஷாக்கா இருக்கும் தான் அப்படி சொன்ன. என் வைஃப் எங்க? ஓ, வைஃபோட கார் டிரைவர் எங்க கஸ்டடியில தான் இருக்கான். உனக்கு ஒண்ணு புரியல? உன் வைஃப் அவசர அவசரமா வந்து கார்ல ஏறினப்ப என் டிரைவர் மயக்க ஸ்ப்ரே அடிச்சிட்டான். காருக்குள்ளேயே உன் வைஃப் மயக்கமா சென்னையே சுத்தி பார்த்துட்டு இருப்பா. ஏன் இதெல்லாம்? உன்கிட்ட இருக்கிற பணம் ஏன் கைக்கு வரணுங்கிறதுக்காக. இந்த பார், நீ தப்பான அட்ரஸ் வந்திருக்க. நீ நினைக்கிற மாதிரி நான் பிசினஸ்மேன் கிடையாது. திரும்பவும் சொல்றேன், இந்த வீட்டுல பணம்லாம் இல்ல. வாய மூடு. உன்னோட இந்த வெட்டி பேச்செல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்க. யார்கிட்ட பணம் இருக்கும் இருக்காதுன்னு தெரியாம கூடவா பிளான் போடுவோம்? இந்த பார், மறுபடியும் சொல்றேன், நான் நேர்மையான ஆபீசர். வாய மூடு. காலேஜ் பசங்களுக்கு போதை மருந்து கொடுத்து என் பசங்க அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு ஓஹோன்னு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தானுங்க. அவங்க கிட்ட 30 லட்சம் ரூபாய் கமிஷன் வாங்கின கன்றாவி ஆபீசர் தானையா நீ?
நீ அந்த கும்பல சேர்த்தல? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத சமாச்சாரம். நீ என் ஆளுங்க கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். இல்லனா? இல்ல, உன் கண்ணு முன்னாடியே உன் மனைவி கெடுக்கப்படுவா. உன் கையால அவ சாகடிக்கப்படுவா. இதெல்லாம் நடக்க கூடாதுன்னா எங்க பணம் எங்களுக்கு வேணும். உனக்கு யோசிக்கிறதுக்கு டைம் தரேன். 20 செகண்ட் தான் டைம். கவுண்ட் டவுன் இப்ப ஸ்டார்ட் ஆகுதுடா. 19, 18, 17, 16, 15. இல்ல, என்கிட்ட பாதி பணம் தான் இருக்கு. மீதி பணம் அப்ப யார்கிட்ட இருக்கு? அது கமிஷனர்கிட்ட கொடுத்துருக்கேன். சரி, உன்கிட்ட இருக்கிறது கொடு. ஓ, பின்னாடிலாம் வர மாட்டோம், பயப்படாத. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உன் பொண்டாட்டி எங்க கஸ்டடியில இருக்கா. வாங்க போலாம். Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.